பர்த்மார்க் பார்த்துருவாங்க. படம் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மினிமலான கேரக்டர்ஸ் தான். ஸோ அதை வந்து ஸ்க்ரீன் ஹோல்டு பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷபீர் சொல்லவே வேணாம். டான்சிங் ரோஸா நம்ம அவரை பார்த்துருப்போம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப மினிமலிஸ்டிக்கான லொக்கேஷனில் மினிமலிஸ்டிக்கான பட்ஜெட்டில் எவ்வளோ தூரம் புல் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்தது. ஆஸ் ஐ செட், என் ஃப்ரெண்டு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, போர்த்திருமா சாங் பாட்டு பாடியிருக்காங்க. அதை எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. இல்லை, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு பர்த் கொடுக்குறப்போ அதை பற்றின ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆர்மி பர்சனுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, எப்படி அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறாங்கிற ஒரு விஷயத்த ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்போ இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட பேஸ் பண்ணி ஸ்டோரிஸ் வந்திருக்கு. பட் இது வந்து அவங்களோட பர்சனல் கான்ஃபிளிக்டா இருக்கு, சைக்காலஜிக்கல் பிளேவா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் தான் இருக்கும். நம்ம பாக்குறப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு படமா தெரியல. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் அதர் ஃபிலிம்ஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஷபீர், டான்சிங் ரோஸ், அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த லீடா பிளே பண்ணவங்க, ஃபீமேல் லீடா பண்ணவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் தீப்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அங்க அங்க பாத்துக்கிற ஒரு பர்சனா பண்ணியிருக்காங்க. அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லா படத்தை விட இது டிஃப்ரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன மெசேஜா அப்படின்னு ஒண்ணும் இல்ல, பட் நல்லா இருக்கு படம். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. அப்படிலாம் தனித்தனியெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே சூப்பரா இருக்கு. படம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போதைக்கு அது ஒரு சில பார்க்க வேண்டிய படம் தான். பொறுமையா பார்த்தா படம் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா வரும், அவ்வளோதான். மெசேஜ்னா அந்த பிரெக்னன்சி, அந்த குழந்தை பிறக்கிறது, இதுதான் மெசேஜா வச்சிருக்காங்க. ஆனா அது நல்ல கருத்து தான், அது பார்க்க வேண்டிய படம் தான். இல்ல, எல்லாரும் இப்ப புதுசா பாத்துரு, எல்லாருமே புதுசா இருக்காங்க. மேபி அந்த லேடி கேரக்டர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவரோட ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஒரு பாயா வந்து பண்ணக்கூடாது ஆல்கஹால்ஸ், அது எடுத்துட்டா அவங்களுக்கே என்ன பண்ணணுன்றத தெரியாம அவங்க அதை கடைசியில எப்படி ரிலைஸ் பண்ணி கொண்டு போறாங்கன்றது தான் சார் கதை. நல்லா இருக்கு. தமிழ் சினிமா நியூவா இருக்கு ஸ்டோரி. எனக்கு பாத்தீங்கன்னா மிர்னாவோட ரோல் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஆக்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபுல்லா பிரெக்னன்சில அந்த பிரெக்னன்ட்டா அப்படி எப்படி ரியலிஸ்டிக்கா நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. படமா சூப்பரா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன் படத்தை. படத்துல பேசிக்கா வந்து இது ஒரு ஸ்டோரி அண்ட் இமோஷன் ட்ரிவன் மூவியா தான் நான் பார்க்குறேன். இதுல வந்து மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா விமென்க்கு பர்திங் பத்தின அவேர்னஸ், பர்திங்ல என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படின்றது பத்தின ஒரு மெசேஜ் இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ see it as an emotional experience. உங்களுக்கு தியேட்டர் போனீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படமா பார்க்குறேன். கனெக்டான எனக்கு எல்லா கேரக்டருமே எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி என்னோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸும் அவங்கவுங்க ஒரு ஜோன்ல இருந்தாங்க. பட் என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப ஜாலியா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நம்புறேன். ஸோ அதனால எனக்கு என்னோட கேரக்டர் தான் பிடிச்சிருந்தது. மியூசிக், yes, I think music is one of the greatest strengths of the film. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. நிறைய இடத்துல எனக்கு goosebumps moments இருந்தது. So I think music is a wonderful part of the film. Thank you. சான்ஸே இல்லை. வெரி ட்ரொமாட்டிக் ஃபிலிம்.
லைக் நார்மல் கமர்ஷியல்லாம் கிடையாது, ஆர்ட் ஃபிலிம். ஸோ ரொம்ப டச்சிங்காக எமோஷ்னலாக இருக்கு. ஷபீர், அஃப்கோர்ஸ் ஷபீர் சூப்பராக இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. மற்ற படத்தில் விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மியூசிக் தான் வந்து கேரி ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ மியூசிக் இஸ் த பெஸ்ட். நல்லா குடும்பத்தோட வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கு. குழந்தைங்க நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது, அதெல்லாம் நல்லா கருத்து சொல்லியிருக்காரு டேரக்டர். விக்ரம் ஸ்ரீதர் நல்லா எடுத்திருக்காரு படம். அவர் அடுத்த படத்தை நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எடுத்திருக்காரு. ஃபேமிலியோட வரலாம், இன்னும் டைமும் வரலான்னு இருக்கோம். இன்னும் நாங்கள் நல்லா ரியலாக காட்டியிருக்காங்க. எதுவும் இது வரல, பார்க்குற போர் அடிக்காமல் பார்த்துட்டு வரோம். நல்லா இருக்கு. கேரக்டர்னா ஹீரோட கேரக்டர் நல்லா தான் இருக்கு. அவர் அது ரோலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. சவுண்டு, மியூசிக், பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இருக்கு. அவங்க ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் ஒரு மாசமா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் ரியலா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, போர் அடிக்கும். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு படம். லேடிஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காவோ. அவன் ஜென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஈக்குவல் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு படம். பாட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்ரீதர் நல்லா நடிச்சிருக்காரு, விக்ரம் ஸ்ரீதர் டைரக்டரு. இன்னொரு படம் எதிர்பார்க்குறோம் அவருது. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த படம் நல்லா காமெடியாக அதுன்னு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாங்க, பசங்க பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் அது. ஒன்றும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, நல்லா தான் இருக்கு படம். ஒரு பயம் இல்லாமல் பார்க்கணும். லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. கதாநாயகனும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நடிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது. டைரக்டர் அதான் நல்லா எடுத்திருக்காரு. கதை நல்லா எடுத்திருக்காரு டைரக்டர். கதை நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பொறுமையாக நல்லா பார்த்தோம்.